ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்க போகிற இடம் சின்ன விளாக். நல்லாயிருக்கும், சூப்பரான இடம். கீழக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசந்தம் கார்டன். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். ராமநாதபுரத்தில் தான் எனக்கு சிச்சா, சின்னம்மா, நனிமா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நானும் எவ்வளோ தூரம் போயிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இடத்த வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. இப்போ கேள்விப்பட்டவன போகாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா? உடனே ப்ரோக்ராம் போடணும் முடிவு பண்ணி டக்குன்னு அரேஞ்ச் பண்ணது தான் இந்த ப்ரோக்ராம். அங்கே ஒரு 20-25 ஃபார்ம் கிட்ட இருக்குது. எல்லாமே புக்கிங்கில் இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சேன். நம்ம தான் ரொம்ப லேட் போகல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்த புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடமா கேட்டோம். கடைசியில் கிடைக்கல. அப்போ நம்ம ஃப்ரெண்டு மூலயமா இந்த வசந்தம் கார்டனை கிடச்சிச்சு. நார்மலாக இருக்கும். மற்ற கார்டனை காட்டிலும் இந்த கார்டனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ரெண்ட் வந்து 2500 ஒன் டேக்கு. இங்கே என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. இங்கே மெயின் ஸ்பெஷல் ஒரு முக்கியமான ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே வாங்க. இங்கே வந்து நிறைய கொய்யா மரம், தென்னை மரம், மாங்காய் மரம், சப்போட்டா பழ மரம், இந்த மாதிரி எல்லா விதமான மரங்களும் இங்கே இருக்குது. இங்கே வந்தோம்னா நல்லா சமைச்சு சாப்பிடவும் செய்யலாம். இல்லைன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோடு நல்லா சாப்பிட்லாம். லிவிங் ரூம் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடிய அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம் இருக்குது, கீழே வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இதை காட்டிலும் ஒரு மெயினான இடத்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெதுவாக வந்து ஏறி எங்களோட சேர்ந்து பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? இந்த ஸ்விம்மிங் பூலை தாங்க நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இடத்துக்கு கார்டனுக்கு இந்த கீழக்கரை சைடு அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவோட அட்டாச்மெண்ட்டோடு இந்த கார்டனை வந்து லீஸுக்கு ரெண்ட்டுக்கு விடுறாங்க. சூப்பர் ஒர்த்துங்க. ஒன் டே பூரா நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, குட்டீஸோடு வந்தாலும் சரி, இந்த இடம் ஒரு பிரமாதமான இடமா இருக்கும். குழந்தைங்களாம் கீழே அப்படி ஊஞ்சலில் ஜாலியாக விளாட்றாங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அது போக நம்ம மேலே குளிச்சுட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. பக்கா சேஃபாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டைல்ஸ் ஏரியா, பெரியவங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஏரியா, சரிங்களா? அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே கண்ட்ரோல் முழுக்க நம்மகிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. எவ்வளோ தண்ணி போட்டு குளிக்கிறதா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும் அந்த இடத்த ஒரு நாள் பூரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒன் டே சிஎம் மாதிரி இந்த கார்டனுக்கு நம்ம ஒன் டே ஓனராக நம்ம நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். வசந்தம் கார்டன் கீழக்கரையில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா கீழக்கரை போகிற ரோட்டில் காஞ்சனங்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்து வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை நான் கீழக்கரையில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது சொல்லவே வேணாம். உங்களுக்கு லோக்கலுக்கு விசாரிச்சிங்கனாலே நீங்கள் போயிடலாம். மற்றபடி மதுரை, சிவகங்கை, இந்த ஏரியா, திருச்சி, திண்டுக்கல், இந்த மாதிரி இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பிரமாதமான ஏரியா. இந்த கார்டனுக்கு ஒன் டே 2500 வாங்குறாங்க. இது போக பக்கத்தில் நிறைய கார்டன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் செக் பண்ணிங்கன்னா கீழக்கரை கார்டன் போடுங்க, ஏகப்பட்ட கார்டன் வரும். அதில் எந்த கார்டன் உங்களுக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு கார்டனும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நாங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்ற பிளானில் தாங்க இங்கே வந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீட்டாக எங்கள் செச்சா தான் சமைக்கிறாங்க. அவங்க வந்து ராமநாதபுரத்தில் எம்எஸ் பிரியாணி அப்படின்னு பாரதி நகரில் வச்சுருக்காங்க. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், நல்ல பிரமாதமாக சமைப்பார். அது போக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம குளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி நாங்களாம் குளிக்கலாம் போயிட்டோம். அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை சரி வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பி நான் வந்து அவங்க சமைக்கிறத உங்களுக்காக விளாக் பண்ணுறேன். இவர் நல்லா சமைச்சு ரெடியாகி இவர் ஒரு வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டு எங்கள் நனிமா தாளிச்சா என் சிஸ்டர் வந்து சிக்கன் 65 போட்டாங்க. அதுக்கான மசாலா ஆட் பண்ணிக்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சிக்கன் 65க்குள்ள மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி பக்கா குவாலிட்டியோடு இருக்குது. அங்கிட்டு நனிமா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அவங்க வந்து தால்ச்சா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரமாதமான தால்ச்சா. எனக்கு தால்ச்சா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அதில் இருக்க இந்த மாங்காய், கத்திரிக்காய், இந்த வாழைக்காய், எலும்பு இதெல்லாம் வந்து சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். சரி அவங்க பார்க்கட்டும் வாங்க, நம்ம ஒரு குளியலை போட்டு நச்சுன்னு வரலாம். இந்த மாதிரி இடத்துல ப்ளஸ்ஸே இதுதான், ஜாலியாக குளிச்சு நீட்டாக இருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த பக்கத்து வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி சந்தோஷத்தை விட நமக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.